திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பாத்தீங்கன்னா கஞ்சா முதல் நிறைஞ்சு போச்சு. ரெண்டாவது பெண்கள் சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. மூணாவது 5 லட்சம் கோடியா இருந்தது, 10 லட்சம் கோடியா மாறி போச்சு கடன். திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைஞ்ச அரசா தான் நாங்க பாக்குறோம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்கள் எல்லாருமே. காலேஜ் மகளிர்கள் பெண்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்க எப்படி வாழ்றது சொல்லுங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாவே இல்லை. ரொம்ப சங்கடமா இருக்குது. இந்த ஆட்சி பெண்கள் நடக்கிறதுக்கே பயமா இருக்கு. பிராந்தி கடை ஓப்பன் தான், சிகரெட்டு தான், கஞ்சா தான். என்ன இது சமுதாயமா இது? நாங்க 5 வருஷம் அப்படியே அவ்வளவு நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆட்சி சரியில்லை. 2 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உள்ள லேடிஸ் எல்லாம் கற்பழிச்சுட்டு இருக்கிறாங்க. பாலியல் துன்புறுத்தல் அதிகமா இருக்கு. விராதிக்குளம் பிரச்சனையில இருந்து ஒவ்வொரு பிரச்சனையா எடுத்துனா பிரச்சனை தான். இந்த 5 வருஷமும் சொல்ல நல்லதுன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே பிரச்சனையில தான் முடியுது. டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன பசங்க கூட கஞ்சா விக்கிறாங்க, கஞ்சா போடுறாங்க. ஸ்கூல் லெவல்ல நிறைய இருக்கு. எங்க ஏரியா சுத்தி 2-3 ஸ்கூல் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா கஞ்சா விற்பனை பசங்களே பண்றாங்க, சின்ன பசங்களே பண்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. கண்டிப்பா ஆட்சி மாறிச்சுன்னா நல்லா இருக்கும்.